பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியர் புத்திரரையும் சேயின் மலைத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை, சோத்திரம், உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிப்பதற்கு பதிவிருந்த ஒளிந்து கொண்டிருந்த சில சத்துருக்களின் வல்லமைகள் தங்களை தாங்களே வெட்டுண்டு கீழே விழுந்து போவார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இது உங்களுக்கான வார்த்தை. பிரைஸ் காட். இன்றைக்கும் ஒரு கூட்ட வல்லமைகள் என்னை அழிக்கும்படியாய், என்னை இல்லாமலாக்கும்படியாய், எனக்கு விரோதமாய் நாள்தோறும் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே யோசபாத் அரசாட்சி பண்ணி கொண்டிருந்த நாட்களில் 3 கூட்டத்தார எழும்புகிறார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர் புத்திரர், சோத்திரம், சேயின் மலை அந்த பிரதேசத்தில் இருக்கிற 3 திரளான கூட்டத்தார் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், துதிக்கிறவர்களை முன்னே அனுப்பு, யூதாவை முன்னே அனுப்பு. உடனே ராஜா சொன்னார், பாடல் பாடுகிறவர்களை முன்னே அனுப்புங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது இவர்களுக்கு விரோதமாய் பதிவிருந்த ஒளிந்து கொண்டிருந்த அவர்கள் தங்களை தாங்களே வெட்டுண்டு விழுந்து போனார்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களை அழிப்பதற்கு, உங்களை இல்லாமலாக்குவதற்கு எந்த வல்லமைகள் எழும்பினதோ அந்த வல்லமைகள் தங்களை தாங்களே அழிந்து கொண்டு வெட்டுண்டு கீழே விழுவார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். உங்க குடும்பத்தை அழிப்பதற்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை அல்லது உங்க வேலையை, சோத்திரம், உங்க கையின் பிரயாசத்தை, உங்க பிசினஸை யார் அழிப்பதற்கு ஒளிந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தாங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு அழிந்து போவார்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரி என்றும் நின்றதாய் சரித்திரம் இல்லை. தோத்திரம். கர்த்தர் அவனை கீழே மடங்கடிப்பார். கர்த்தர் எழுந்திருந்து யுத்தம் பண்ணுவார். அவன் தங்களை தாங்களே வெட்டுண்டு அழிந்து போவான். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நிறைய எதிரிகளை கர்த்தர் அழிக்க போகிறார். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க துதிக்க, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டமாய் வந்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கனவுகளையும் அழிப்பதற்கு, ஊழியங்களை அழிப்பதற்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கூட்டங்களும் தங்களை தாங்களே வெட்டுண்டு கீழே விழப்போகிறார்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எதிரா வர்ற கூட்டத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தாவீது சொல்றார், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஜெய கம்பீரம் உங்க கூட இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்க கூட இருக்கிறபடினால அவ்வளவு சீக்கிரம் எத்தனை ரீதியில எத்தனை எதிரிகள் வந்தாலும் உங்களை தாக்க, உங்களை ஜெயிக்க முடியாது. காரணம், ராஜா உங்க கூட இருக்கிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய. துதி சாதாரண இல்ல, ஒரு பெரிய வெப்பன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வெப்பன் என்ன அப்படின்னா துதி. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வாயில் இருக்கிற துதி அக்னியை போல, அபிஷேகத்தை போல அது வெளிப்பட ஆரம்பிக்கும். பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறைச்சாலைகள் அசைந்தது, அஸ்திபாரம் அசைஞ்சது, சங்கிலிகள் எல்லாம் கலண்டு விழுந்தது. காரணம், துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. துதிங்க.
குடும்பமா உட்கார்ந்து துதிங்க, நல்ல பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணுங்க. கர்த்தரை துதித்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம். துதிக்கும் பொழுது 2 காரியம் நடக்கிறது. 1, அவர் இறங்கி வருகிறார், அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. 2, எனக்கு விரோதமாய் பதிவிருந்த ஒளிந்திருந்த எல்லா சத்துருக்களின் வல்லமைகளும், எல்லா மனுஷீக வல்லமைகளும், எல்லா மந்திரவாதத்தின் வல்லமைகளும் தங்களை தாங்களே அழித்து கொள்ளும். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நல்லா பிரைஸ் பண்ணுங்க, நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற, சூழ்ச்சி செய்து அழிக்கணும், இல்லாமல் ஆக்கணும், பிடுங்கி எரியணும்னு எழும்பி வர்ற சில சத்துருக்களை இந்த நாளில் ஆண்டவர் அழித்து போடுவேன். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள மகிமையாய் நீங்க கடந்து போக போறீங்க. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. நம்புங்கள், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Praise God, hallelujah, 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 hallelujah. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க பார்க்கலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Praise God. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எஸ் லார்ட். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு துதிக்கிறார்களோ அவர்கள் துதிக்கிற இந்த டைம்ல அவர்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் பதிவிருக்கிற, ஒளிந்து கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெட்டுண்டு கீழே விழுவதாக, அது ஒன்றுமில்லாமலாவதாக. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எதிரிகள் வெட்டுண்டு கீழே விழப்போகிறார்கள். நல்லா துதித்து பிரைஸ் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.